ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட panandpots சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி. கொஸ்து அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது இட்லி, தோசை, வெண்பொங்கல் கூட சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்ய போகிறேன். என்னோடய வேர்ஷனில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த கொஸ்து ரெசிபிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம வந்து நல்லா அலசிட்டு வேக வைக்க போகிறோம். இதில் வந்து பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா அலசிட்டு நம்ம வந்து இதை வேக வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த பருப்பு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் குலைவாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கொஸ்து பண்ணுறேன். அதுக்கு இங்கே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக கொஸ்து வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாங்க. நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கத்திரிக்காய் சேர்த்து பண்ணலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய காய்கறிகள் மொத்தமாக சேர்த்து கூட பண்ணலாம். ஒரு சிலர் வந்து இதில் வெங்காயம் சேர்க்காமல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பருப்பும் சேர்க்காமல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ மெஷர்மெண்ட் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை பருப்பு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா பேனோட நம்மளுக்கு வந்து கறியிடக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து குண்டு வத்தல் சேர்க்குறேங்க. இது வந்து ஒரு 4லேருந்து 5 மிளகாய் பக்கம் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக அதில் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட கொஸ்து மசாலா. இது வந்து நீங்கள் நிறைய ஜாஸ்தி குவான்டிட்டி செஞ்சு கூட நீங்கள் ஒரு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ நீங்கள் அடிக்கடி செய்வீங்க கொஸ்து அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ நான் இன்றைக்கி எனக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை அரைச்சிக்க போகிறோம். இப்போ கொஸ்து செய்கிறதுக்கு இங்கே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 2-3 வெந்தயம் நான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தாங்க. நான் வெங்காயம் சேர்க்காமல் கொஸ்து பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்து ரெசிபி இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து உங்களுக்கு ரொம்ப வதங்க வேண்டாம், பாதி அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி எப்போயுமே உங்களுக்கு சீக்கிரம் மசிஞ்சு வர்றதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் மசிஞ்சிரும். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதை பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு குலைவாக வெந்திருக்கு. நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்தால் தான் கொஸ்தோட கலக்கிறப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் குலைவாக வேக வச்சுக்கோங்க. இது பருப்பு இல்லாமையும் செய்யலாம். பட் பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த டிஃபனோடு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த கொஸ்து செய்கிறப்போ கத்திரிக்காவை தீயில நல்லா சுட்டுட்டு தோல் உரிச்சிட்டு செய்வாங்க. அந்த ரெசிபியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ஒரு நாள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நறுக்கின கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கத்திரிக்காவை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக வேக விட போகிறோம். ஸோ அதனால் அது கூடவே நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஸ்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம மித்த பொருள்லாம் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் உங்களுக்கு பாதிக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேகணும். அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா உங்களுக்கு விட்டு சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதை இந்த தண்ணி வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஸ்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கடைசியாக நம்ம பருப்பு இதெல்லாம் சேர்க்குறப்போ ரொம்ப கெட்டியாகும். ஸோ அதனால் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த புளித்தண்ணி வந்து உங்களுக்கு கொதித்து பச்சை வாசம்லாம் போகணும். ஸோ அதனால் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் பக்கம் கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பொடி வந்து நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஆறுனதுக்கப்புறமா. இப்போ நம்மளுக்கு புளித்தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பொடி எல்லாத்தையுமே அதில் கலந்துடலாம். இப்போ இன்னொரு விதமான கொஸ்து சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடி கலந்த உடனே நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம் கொத்தமல்லி சேர்த்து. அது வந்து பருப்பு சேர்க்காமல் செய்கிற கொஸ்து ரெசிபி. ஸோ அது வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் இன்றைக்கி பருப்பு சேர்த்து பண்ணுறனால நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்க பருப்பை வந்து அதோடு கலந்துடுறேன். இப்போ பருப்பு கலந்ததுக்கப்புறமா நல்லா கிளறிட்டு கெட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கெட்டியாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான கொஸ்து நம்மளுக்கு தயாராகிடும். இப்போ இதில் வந்து கடைசியாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் பக்கம் கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான கொஸ்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நிறையா கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கொஸ்து ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்பொங்கல், இட்லி, தோசைக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறனால நல்ல வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டான இட்லி நம்ம பண்ணியிருக்கோம். இட்லி ரெசிபி எப்படி பண்ணுறது, இட்லி மாவு அரைக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் தானே, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல சூடான இட்லியோட இந்த கொஸ்தை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெண்பொங்கல் கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், ஈஸியான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.